அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ரமலானும் திறக்கப்பட்ட சுவர்க்கத்தின் வாசலும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும், நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நாம் பயனுள்ள வகையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரை நமது நோக்கமாக, லட்சியமாக மறுமையில வெற்றி அடைய வேண்டும், சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமே. இந்த பிரதான இந்த நோக்கத்தை இந்த முழு ரமலான் மாதமும் நமக்கு தருகிறது. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கிறது, அவனுடைய மன்னிப்பு கிடைக்கிறது, சுவர்க்கம் கிடைக்கிறது. இப்படி அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த மாதத்தில் பொதிந்து இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். நமக்கு முன்னாடி எத்தனையோ ரமலான்கள் சென்று விட்டன. ஆனா அந்த ரமலானையெல்லாம் நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோமா என்பது நமக்கு தெரியல. ஆனா வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சொர்க்கத்திற்குரியவர்களாக தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திறக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய வாசல் என்ற தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ரமலான் மாதம் வந்து விடுமையானால் சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, கெட்ட சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நசாயி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரமலான் மாதத்தினுடைய பிரத்யேகமான ஒரு விஷயம் என்னென்றா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பாக சொல்லி காட்டுறாங்க. அதாவது சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுது, நரகத்தினுடைய வாசல் மூடப்படுதுண்டா நம்ம என்ன விளங்கிட்டோம்? ரமலான்ல மூத்தா போனா நேரடியாக சொர்க்கம் தான்.
வாசல் தான் திறந்து இருக்குத, திறந்த வீட்டுக்குள்ள நம்ம வாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம். அது சைத்தானுக்கு தான் வேலை இல்லாம போச்சு, சைத்தான் தான் கட்டி போடப்பட்டானே, அப்படி அர்த்தத்தில் அது சொல்லப்படல. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அதுக்கு கீழே அந்த ஹதீஸுக்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இரவில் வானவர்கள் நற்செயல் புரியக்கூடியவனே நீ நன்மையின் பக்கம் விரைந்து வா, தீய செயல்கள் செய்யக்கூடியவனே அதை விட்டு உன்னை நீ தவிர்ந்து கொள் என்று சொல்றாங்க. இது அதே நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே ஒரே ஹதீஸ் தான் அது. அப்ப நற்செயல் புரியக்கூடியவர்கள் விரைவாக நற்செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்திலிருந்து முற்று முழுதாக விலகிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுபோக அந்த ரமலான் மாதத்தில் நமக்கு பிரதானமாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்புடைய நோக்கத்தை நாம சரியான முறையில் விளங்கி நம்ம செயல்பட்டாலே, அந்த நோன்பு மூலமாக அல்லாஹ் எதை நாடுகிறானோ, எதை பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அதை நாம் பெற்று விட்டாலே சொர்க்கம் என்பது உறுதி. இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்னத்தை நாடுறான், என்ன நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறான், எது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆசைப்படுறான் என்றால் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதுதான் அந்த நோம்பினுடைய பிரதான நோக்கமே, வேற ஒரு நோக்கம் கிடையாது. இங்க பட்டின கிடக்கணும் என்பதோ, தாகமா இருக்கணும் என்பதோ, மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கக்கூடாது என்பதோ அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லை. இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும், இறை அச்சமுடையவர்களாக மாற வேண்டும், இறைவனை பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ரமலான்ல அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, நோன்புல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இது மட்டும், இந்த இறையச்சம் மட்டும் நம்ம அடைந்து விட்டோமே ஆனால் கன்ஃபார்மா சொர்க்கம் தான். ஆனா அதை அடைகிறோமா இல்லையாங்கிறத அவரவர்கள் முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி தான் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டும் புதுசா நம்ம கடமையாக்கல. பட்டணம் ஓட்டு வாட்டணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல, தாகமா கிடக்கணுங்கிறது நோக்கம் இல்ல. உங்களுக்கு முன்னாடியும் நாம கடமையாக்கி இருக்கிறோம், உங்க முந்தைய சமுதாயத்திற்கு நம்ம நோன்பு ஏற்படுத்தி இருக்கிறோம், உங்கள் மீது அது மாதிரி தான் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்காக என்றால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்ப இறைவனை அஞ்சி வாழ்வதற்கு இந்த நோன்புல என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கணும். இறைவனை பயந்து வாழ்வதற்கு இந்த நோன்புல என்ன இருக்குது? பட்டு நடக்கிறதுனால பயம் வந்துருமா, தாகமா இருக்கிறதுனால பயம் வந்துருமா? அப்படி என்று நம்ம கோணத்தில் போனோமே ஆனால் இறையச்சம் இந்த ரமலான் மாசத்துல தான் மேலோங்கி நிற்கக்கூடியதை, தூக்கி நிற்கக்கூடியதை, எப்ப பார்த்தாலும் இறை நினைவோடு இருக்கக்கூடியதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது இந்த நோம்பை பொறுத்தளவுக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா முகஸ்துதிக்கா செய்வாங்க, நோம்பு முடிக்க மாட்டேன், ஒண்ணு முடிக்க மாட்டேன், மூஞ்சியை மும்முடி தொங்க போட்டுட்டு வருவான் நோம்பாளின்னு சொல்லணுங்கிறதுக்காக. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரை முழுமையாக நோன்பு பிடிக்கக்கூடிய சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது, பிடிக்கிறார்கள். நீங்க அவர்களிடத்தில் நீங்க பார்த்தீர்களே ஆனால் நோன்பு அல்லாத காலங்களில் எத்தனையோ காரியங்கள் செய்வாங்க, எத்தனையோ தவறான விஷயங்களோடு செஞ்சிருவாங்க. ஆனா இங்க நோன்பு நேரத்தில் பார்த்தீர்களே ஆனால் இறை அச்சமுடையவர்களாக இருப்பார்கள். உள்ளத்துல தன்னால் அச்சம் குடிகொண்டிருக்கும். அவர்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடியதை பிரதிபலிப்பாகவும் நம்ம வெளியே பார்க்கலாம். அவர்களே பல நேரங்களில் உணரக்கூடிய காட்சியையும் நம்ம பார்க்கலாம். இப்ப உதாரணமா இப்ப நோம்புடைய ஸ்பெஷல் என்ன? பகல்ல சாப்பிடக்கூடாது, பகல்ல குடிக்க கூடாது. இதுதான் இதனுடைய. அதே மாதிரி திருமணமானவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது பகல் நேரங்கள்ல, மற்ற நேரங்களில் செய்து கொள்ளலாம், பகல் நேரங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனா இது நோன்பை பொறுத்தளவு நீங்க பார்த்தீர்களே ஆனால் ஒருவர் நோன்பு நோற்று விட்டால் அவருக்கு பசி எடுக்கும், வீட்டில் சோறு இருக்கும், தலைப்பறைக்கு ஆக்கின பிரியாணி இருக்கும், அல்லது 15ஆம் கிழமைக்கு ஆக்கின கோழி குருமா இருக்கும், ஏதோ சோறு இருக்கும், அல்லது ரொட்டி இருக்கும், சாப்பிடுவதற்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம போய் திண்டோம்னா யாருக்கும் பார்க்க போறது இல்லை, யாருக்கும் தெரிய போறது இல்லை, திண்டுட்டு மூஞ்சியை தொங்க போட்டுக்கலாம். அப்படியான நிலையில கூட எந்த ஒரு முஸ்லீமும் நோன்பு நோற்றவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஏன்? எவனுக்கும் தெரியாம நம்ம திண்டாலும் நம்ம படைத்தவனுக்கு தெரியுங்கிற எண்ணம் அவனிடத்தில் இருக்கிறது, அவருடைய உள்ளத்துல இருக்கிறது. யாருக்கும் தெரியாம நம்ம சாப்பிடலாம், யாரும் நம்மளை கேட்க போறது இல்ல. சாப்பிட்டா கூட ஏன் சாப்பிடுன்னு இவன் கேட்க போறது இல்ல, என் வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, கெட்ட செயல் செய்யக்கூடியவனை நம்ம கண்டிச்சா கூட உங்க அப்பா வீட்டு காசை ஏன் அப்பா வீட்டு காசுல நான் குடிக்கிறேன்னு குடிகாரன் சொல்றான். ஆனா நோன்பு நேரங்கள்ல அவனுடைய சாப்பாடை, அவன் வீட்டில் உள்ள சாப்பாடை, அவனுடைய சொந்த வருமானத்தில் ஹலாலான வருமானத்தில் சம்பாதித்த அந்த சாப்பாடை அவன் சாப்பிடுறதுக்கு பயப்படுறான், சாப்பிடுவதற்கு தயங்குகிறான்.
எவனும் இல்லை என்றாலும் சாப்பிட மாட்டான் என்றால் அவன் ஆள் மனதில் அல்லாஹ்வை பற்றி உண்டான எண்ணம் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் நம்ம செஞ்சாலும் நம்மளை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கடுமையான வெயில் காலங்களில் நோன்பு வரக்கூடிய நேரத்தில் தாகம் உச்சகட்டமா இருக்கும், நாக்கெல்லாம் வறண்டுரும், பேச முடியாது, பேச்சு உளர ஆரம்பிக்கும், இப்படியாக இருக்கும், எச்சி எல்லாம் பால் மாதிரி ஊறி போயிடும். அப்படியான நேரத்தில் கூட ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி இருந்தா கூட யாரும் குடிக்கிறது இல்லை. குடிச்சாலும் எவனும் கேட்க முடியாது என்ற நிலையில் இருந்தால் கூட அவன் குடிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சம் தானே. இறைவனை பற்றி உண்டான அச்சம் பயம் என்பது தன்னால வருதா இல்லையா? தன்னுடைய அழகான கட்டிய மனைவி பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தள்ளி வைக்கிறான், எட்டி உட்காருங்கிறான். ஏன் சொல்றான்? அல்லாஹ் நமக்கு தடுத்து இருக்கிறான். நீங்க நல்லா பாருங்க, இந்த தடுத்த விஷயம் அனையுமே மற்ற நேரங்களில் ஹலாலாக்கப்பட்ட விஷயம். அல்லாஹ் நோம்புள்ள பகல் நேரங்களில் எதையெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அதெல்லாம் மற்ற எல்லா காலங்களிலும் அனுமதிக்கப்பட்ட விஷயம். சாப்பாடு என்பது எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம், விரும்பிய நேரத்தில் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 7 வேளை சாப்பிட்டாலும் யாரும் கேட்க முடியாது. ஒரு நாளைக்கு 7 தடவை தண்ணி குடிச்சாலும் 8 தடவை தண்ணி குடிச்சாலும் 15 ரூபாய் சாயா குடிச்சாலும் யாரும் கேட்க முடியாது. அது அவர்களுடைய உரிமையை பொறுத்தளவு, உரிமையை பொறுத்தது. ஆனா ரமலான்ல அல்லாஹ் அதையும் நமக்கு தடை செஞ்சிருக்கிறான். அப்ப ஹலாலான ஒரு விஷயத்தை கூட எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அவனுக்கு நம்ம கட்டுப்படுகிறோம். செய்த மீறி செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான், மறுமையில கேட்பான் என்ற எண்ணம் நம்முடைய ஆள் மனதில் இருக்கிறது. ஆனா இது ரமலானோட போயிடக்கூடாது. இறையச்சம் என்பது ரமலான்ல பெற்ற இறையச்சம் என்பது ரமலானோட போச்சுன்னு வைங்க, பழைய உருடி கதவை தொடடிண்டா பிரயோஜனமே இல்லை. அது தொடர வேண்டும், அது ஒரு விஷயம். ஆனா அந்த இறையச்சத்தை நீங்க முழுமையாக பெற்றுக்கொண்டால் எந்த நேரத்திலையும் அல்லாஹ் பற்றி உண்டான எண்ணம், தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் நம்ம தவறு செய்தாலும், யாரும் நம்மளை பார்க்கவில்லை என்றாலும், யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது என்று இருந்தாலும் நம்மை படைத்த ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். பல செக்யூரிட்டி கேமராக்கள் மூலமாக அல்லாஹ் கேமரா பண்ணி கொண்டிருக்கிறான். நாளைக்கு மறுமையில் அத்தனையும் போட்டு காட்டி விடுவான் என்ற அந்த எண்ணமும் அச்சமும் நம்ம உள்ளத்தில் வந்து விடுமையானால் அதுதான் இறையச்சம். இது வந்து விட்டா என்ன? இது வந்து விட்டா என்னங்கிறது அல்லாஹ் வேற ஒரு வசனத்தில் சொல்றான். வசாரிவு, நீங்கள் விரைந்து வாருங்கள் கூப்பிடுறான். வேகமா ஓடியாங்க. எதுக்கு வேகமா ஓடியாங்க? நம்ம வேகமா ஓடியாங்க எதுக்கு கூப்பிடுவோம்? எங்க பஞ்சாயத்தாய் போனா கூப்பிடுவோம், டே வேகமா வாங்கடா அப்படின்னு எங்க கூப்பிடுவோம்? பஞ்சாயத்தானா கூப்பிடுவோம். அதாவது யாரு வீட்டியா சோறு போட்டாங்கன்னு வைங்க, மாப்பிள்ள அங்க தடப்புடலா இருக்குது வேகமா வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம கூப்பிடுவோம். ஆனா அல்லாஹ் எதுக்கு கூப்பிடுறான்? வசாரிவு, விரைந்து வாருங்கள், இலா மஹ்ஃபிரத்தின் ரப்பிஹிம் ஜன்னத்தின் அருளுஹ சமாவாதி வல் அருள் வ இத்தத்தில் முத்தகீன். நீங்கள் வானம் பூமியை விட விசாலமாக இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் பக்கமும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அது இறையச்சம் உடையவர்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக, இறையச்சம் உடையவர்களுக்காக, தக்குவாதாரிகளுக்காகவே அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அப்ப உண்மையிலேயே இந்த நோன்புல நீங்கள் இறை அச்சத்தை பெற்றுக் கொண்டால், இறைவனை பற்றி உண்டான பயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால், எந்த நேரமும் இறை நினைவோடு இருந்தால், நல்லது செய்யும் போதெல்லாம் இறைவன் நன்மை தருவான் என்ற எண்ணத்தோடு இருந்தால், தீமை செய்யும் போதெல்லாம் இறைவன் நம்ம தீமையிலிருந்து விலக வேண்டும், இல்லை என்றால் இறைவன் தண்டிப்பான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். இது உங்களிடத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மரணம் வந்து விடுமையானால் நீங்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக, உரிமைதாரர்களாக மாறிவிடுவீர்கள். இதை விட வேற என்ன வேணும்? நம்ம இந்த உலகத்தில் வாழுவது இதற்காகத்தானங்க. இந்த உலகத்தில் நம்ம சோதனை கூடமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு எதற்காக வாழ்கிறோம்? குடி போட்டு வாழ்ந்துட்டு அப்படியே நிலைச்சு இருந்துருவோமா? மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. எப்ப மௌத்தா போக முடியும் தெரியாம இருக்கலாமே ஒழிய மௌத்தா போக மாட்டோம் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது எனக்கு சாவே இல்லைன்னு யாராவது சொல்லிட முடியுமா? அப்ப மரணம் என்பது உறுதியானது, அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும், இலக்கானது. அப்ப இதுல நம்ம சரியாக இருக்கணும். இது இறையச்சம் என்பது இது நமக்கு சுருக்கத்தை பெற்று தரக்கூடிய இது ஒரு விஷயம். ரமலான்ல எவ்வளவு விஷயங்கள் சுருக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது ரமலான் இருக்கிறது. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அடுத்து பாருங்க, நோன்பு நோக்கிறோமா இல்லையா? இந்த நோன்பு நோக்கிறத சும்மா ஏனோதான் இல்லாம இறைவன் மேல முழுமையான ஆதரவு வைத்து இறைவன் நமக்கு நன்மையை தருவான் என்ற எண்ணத்தோட இந்த நோம்பை நீங்கள் பிடித்தால், நீங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் இதற்கு முன்னாடி என்ன தவறுகள் செய்தீர்களோ, சிறு பாவங்கள் என்ன செய்திருந்தாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்காமலே எல்லாம் மன்னிச்சிருவான். உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமா அல்லாஹ் அந்த நோன்பை ஆக்குகிறான். மன் சாம ரமலானன் வ ஈமானன் வஹ்திசாபன் வஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. நன்மையை எதிர்பார்த்தவனாகவும் ஈமானோடு யார் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த சிறு பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும். இதெல்லாம் கிஃப்ட். இதெல்லாம் பாவத்திற்கு நமக்கு தொடர்பில்லை நினைக்கிறீங்களா நீங்க?
லிஸ்ட் போட்டியில் வைங்க, நன்மை தான் ரொம்ப கம்மியா செஞ்சிருப்பார். நன்மையை விரல் விட்டு எண்ணிடலாம். 5 வேளை தொழுதோம் 1 அப்படின்னு போடுங்க. பெற்றவர்களுக்கு உபகாரம் செஞ்சோம், செஞ்சீங்களாங்கிற தெரியல, செஞ்ச மட்டும் வைங்க. ஒரு 4 திக்ர் தஸ்பீகள் செஞ்சோம், இப்படித்தான் இருக்கும். பாவத்தை நீங்க லிஸ்ட் போடுங்க. நைட்டு படுக்கும் போது மனக்கண்ணை மூடிக்கிட்டு காலையில எந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் என்ன பாவம் செஞ்சோம் நீங்க லிஸ்ட் போட்டியல்டா பட்டியல் போட முடியுமா? அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். அதிகமானவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்து பாவத்தின் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கண் ஜாடைகள் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள், கை சீண்டல்களின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள், வாயின் மூலமாக நாவின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள், இப்படி எத்தனையோ பாவங்கள் நம்மளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்னைக்காவது சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்கணும். கேட்டிருக்கிறீங்களா? படைத்தவன் தான் மன்னிக்க கூடியவன். அவன் எந்த பாவத்தையும் மன்னிப்பான். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான். நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்களா? உங்களை அறியாமல் விட்ட பாவங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் நாளைக்கு மறுமையில் லிஸ்டாக வரக்கூடிய நேரத்தில் அப்படியே அலறி அடித்து ஓடுவார்கள். கெட்டவர்கள் சம்பந்தமாக, காபிர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா வைலத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே, மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா இது புஸ்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, எந்த ஒன்றையும் விட்டு வைக்காமல் அத்தனை முழுசாக இருக்கிறது, பெருசு சிறுசு எதுவும் இல்லாமல் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, வரையப்பட்டிருக்கிறது. இது என்னடா புஸ்தகம் என்று நாளைக்கு மறுமை நாள்ல நரகவாசிகள் கேட்பார்கள் சொல்றாங்க. சொர்க்கவாசிகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, நன்மைகளா இருக்கும். கெட்டவர் அவன் ஆச்சரியப்பட்டு போவான், என்னடா இது, முக்குக்குள்ள போனது இருக்குது, அங்க போனது இருக்குது, அப்படி செஞ்சது இருக்குது, இப்படி செஞ்சது இருக்குது, ஏறி குதிச்சது இருக்குது, திருடுனது இருக்குது, என்ன செஞ்சோமோ அம்புட்டு இருக்குது, என்ன புஸ்தகம் இது? ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கு ஏடுகள் வழங்கப்படுமா இல்லையா? பதிவேடுகள். இன்னைக்கு ஒரு குற்ற வழக்கில் சார்ஜிட்டு போடுறாங்களா இல்லையா? 500 பக்கம் 600 பக்கம் சார்ஜிட்டு போடுறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளில் அவன் சந்தித்த ஒவ்வொரு மைக்ரோ வினாடிகள் அத்தனையும் அங்க நிற்கும், அந்த புத்தகத்தில் இருக்கு. நீ தூங்கும் போது அது உயர்த்தப்பட்டுரும், தூங்கும் போது கணக்கில் வராது, பைத்தியத்துக்கு கணக்கில் வராது, பருவ வயது அடையாதவர்களுக்கு கணக்கு வராது. அது அல்லாம அத்தனை பேருடைய லிஸ்டுகளும் அத்தனை மைக்ரோ வினாடிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குமே. அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோமே, செய்திருப்பார்களே, இதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? அதற்காக இந்த ரமலான் நமக்கு ஒரு பாவ பரிகாரமாக, குற்ற பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக நாம் மன்னிப்பு கேட்காமலே மன்னிக்க. பெரிய பாவங்கள் நமக்கு தெரியும், திட்டமிட்டு செஞ்சது பெரிய பாவங்கள் நமக்கு தெரியும், சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. உங்களை அறியாமல் நிகழ்ந்த எத்தனையோ பாவங்கள் இருக்குமே. ஒரு வெள்ளை சட்டையில சின்ன சின்ன கரும் புள்ளிகளா வச்சிருக்கோம், ஒரு புள்ளி இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. ஒரு நாளைக்கு 50 புள்ளி வைங்க, இப்படி வச்சுல என்ன ஆகுறது? கடைசி அதுக்கு போய் வெள்ளை சட்டைன்னு சொல்லுவாங்களா? அப்படி பாவ கரைகள் ஏறி போய் முழு சட்டையும் கருப்பா போயிடும். இப்படி நிற்கும். பெரும் பாவங்கிறது என்னது? ஒரு முத்திரை ஊத்துற மாதிரி அது பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி பெரும் பாவங்கள் செய்திருந்தமையானால் அதுக்கு நம்ம அறிந்தோ அறியாமல மன்னிப்பு கேட்டுருவோம். தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில், இறைவனை பற்றி உண்டான பயம் வந்திருக்கக்கூடிய நேரத்தில், எல்லாம் இந்த மாதிரி நான் தவறு செய்து விட்டேன், இந்த மாதிரி விபச்சாரம் செய்து விட்டேன், இந்த மாதிரி திருடி விட்டேன், இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டேன், கொள்ளை அடிச்சேன், மைக்கு போட்டக்கூடாது. நம்மளா நல்ல இறைவன்ட்ட முறையிட்டு சஜிதாவில் இருந்து கேட்கணும், மன்னிச்சிருவான். இணை வைத்து விட்டேன், அதையும் மன்னிப்பான். எல்லாம் நான் உனக்கு இணை கற்பித்து விட்டேன், உனக்கு நிகராக செத்து போனவர்களை ஆக்கி விட்டேன், உனக்கு நிகராக குடிமரத்தை ஆக்கி விட்டேன், உனக்கு நிகராக சிலைகளை ஆக்கி விட்டேன், உனக்கு நிகராக இந்த மாதிரி சூரியன் சந்திரனை நான் கடவுளாக கருதி கொண்டேன், நான் இதிலிருந்து தௌபா செய்கிறேன், மீளுகிறேன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நான் உன்னிடத்தில் சரணடைகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டால் அதையும் எல்லாம் மன்னிப்பான். இப்படி கேட்காத பாவங்களுக்கு பரிகாரம் என்ன? இந்த ரமலான் மாதம் ஒரு பரிகாரம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ரமலான்ல நீங்க நின்று வணங்கக்கூடிய வணக்கம் இருக்கிறது, அதுவும் உங்களுக்கு பரிகாரம்ங்கறாங்க. மன் காம ரமலானன் வ ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் யார் ரமலான் இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை காட்டிக்கு வேற என்னங்க வேணும்? இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள் இல்லையா? கிஃப்ட் இல்லையா? அதே மாதிரி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், அந்த 10 நாள்ல அடையக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவு சம்பந்தமா சொல்றாங்க. மன் காம லைலத்துல் கத்ரி வ ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்து, சும்மா பேருக்கு நின்ற கூடாது. பள்ளிவாசலுக்கு திராவியா தொழுகைக்கு போட்டா கேட்பாங்களே, 5 வேளை தொழுகை போட கூட கேட்க மாட்டாங்க. இரவு தொழுகை திராவியா தொழுகைக்கு வரலையா, இந்த தொழுகை வச்சுக்கிறாரு, 10 நிமிஷத்துல முடிச்சிருவாரா 20 ரக்காயத்தை, அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? இது கூட வரமாட்டேங்கிறிய, எதுக்கு திராவியா தொழுகை அல்ல ஏன்னு கூட கேட்க மாட்டான். தொழுகா நன்மை இருக்குது, மன்னிக்கப்படும் பாவம். தொழுகவில்லை என்றால் குற்றமே கிடையாது. 5 வேளை தொழுகை என்றால் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். ஆனா என்னது, நம்மளுக்கு
வடமாப்பிள்ள போவோம் அப்படின்னு சொல்லி என்னது சும்மா என்னது இழுத்துட்டு போறது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முட்டையை போட்டு வரலாம். இப்படி இல்லை, இப்படி தொழக்கூடாது. இறைவனை அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக, ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து அவனுடைய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டிய கரெக்டா உச்சரித்து ருக்கு சுஜூதுகளை சரியான முறையில் செய்து அப்படி நீங்கள் தொழுதால் உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை காட்டிக்கு வேற என்னங்க வேணும்? இது எத்தனையோ பாவங்கள் நம்ம அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோமே. இன்னும் சொல்ல போனாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு தவறு செஞ்சிருவார். தவறு செஞ்சுட்டு அந்த பாவத்தை எப்படி மன்னிப்பு அல்லாஹ்ட கேட்கணும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹ் அப்பதான் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்குறான். அப்ப ரெண்டு பேரும் அல்லாஹ் அந்த மரத்தை நெருங்காதீன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நெருங்கிடுவாங்க. அவருடைய வெக்கத்தலங்கள்லாம் வெளியாயிரும். அவர் மறந்துருப்பார், அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்துட்டாரு. மறந்துட்டு சைத்தான் வழி எடுத்துட்டான். வழி எடுத்து பாவம் செஞ்சிட்டாரு. இந்த பாவம் செஞ்சது அவர் பெரிய கை சேதமா இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம மீறிட்டோமே என்று. எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாதவருக்கு அல்லாஹ் சொல்லி கொடு, இப்படி கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இது நாம சொல்லி கொடுத்தவங்க அல்ல. அப்ப இந்த மாதிரி பாவ மன்னிப்பு துஆக்களை அதிகமாக கேட்டுக்கொள்ளணும். ஏல எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், என்னை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ மாத்திரம் இல்ல, அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. ஆதமே இப்படி கேளுங்க, இப்படி சொல்லி கொடுத்தவர் கேட்டார். வதாப அலைஹி, நாம் அவருடைய பாவத்தை மன்னித்தோம் அல்லாஹ் சொல்றான். ரெண்டு பேருடைய பாவத்தை மன்னித்தோம். அப்ப மன்னிப்பின் வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது ரமலான் மாதம் என்பது. மன்னிப்பின் வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒருத்தனை மன்னிச்சுட்டான், அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஒருத்தனை மன்னிச்சுட்டான் என்ன அர்த்தம்? அவன் எந்த பாவமும் செய்யவில்லை என்ற அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இருந்தா கூட போய் நேரா போய்வான் சொர்க்கத்துக்கு. வேற எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றாலும் ஈமான் சரியான முறையில இருந்து இந்த நோன்பு பிடிச்சி இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செஞ்சு அல்லாஹ் அவனுடைய பாவத்தை அனைத்தையும் மன்னிச்சுட்டா என்ன சொர்க்கம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். அதுக்கு தான் இந்த உலகத்துல வந்து நேர்மையா வாழணும், நல்லவனா வாழணும், ஒழுக்கமா வாழணும், இறைவனை அஞ்சி வாழணும், தொழுகணும், கேடு செஞ்சிடக்கூடாது, கெட்டது செஞ்சிடக்கூடாது, அடுத்தவனுக்கு என்னது துரோகம் பண்ணிடக்கூடாது. இப்படி எல்லாம் வாழக்கூடிய காரணம் என்ன? ஹலாலா சம்பாதிக்கணும். இதனுடைய நோக்கம் தேவைகள்லாம் என்ன? மறுமையில வெற்றி அடையணும் தானே. இறைவன் நம்மளை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படியான விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் எல்லாம் வச்சிருவான். வச்சுட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறதுண்டா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுட்டோம்னு வைங்க, அப்பயும் நமக்கு சொர்க்கம் தான். அப்ப அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய நன்மைகள்லாம் வந்து நிக்காது. தொழுது, நோன்பு பிடிச்சது, ஹஜ்ஜி செஞ்சது, ஜகாத்து கொடுத்தது, இனி என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் வந்து நிக்காது. இது ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய அமல்களின் மூலமாக, வணக்க வழிபாடுகள், இபாதத்துகளின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா அப்படின்னு. நீங்க வந்து எப்படி தொழுகிறிய, வணங்குறிய, எப்படி அஞ்சிரிய, பயப்படுறிய எல்லாம் எங்களுக்கு தெரியும். கால்கள் வீங்கிற அளவுக்கு நின்று வணங்கி இரவு நேரங்கள்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்வீர்கள், பயந்து வாழ்வீர்கள், பாவம் மன்னிப்புண்டா 100க்கு மேல கேட்பீங்க. இதை எடுத்தால் நீங்க தான் முதல் தரத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது வேற கேரண்டி வேற இருக்குது. அப்படியாப்பட்ட நீங்களுமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் தன்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது என்றால் நீங்களுமா? ஆமா நானும் தாங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய இரகால், தன்னுடைய அந்த அன்பால், கருணையால் யாரை போர்த்தி கொண்டானோ அவர்களை தவிர. அப்ப அல்லாஹ் தன்னுடைய கருணையால் வேற போர்த்த வேண்டும். அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டுகிறானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். வணக்க வழிபாடுகள் செய்யணும், அதுக்கு அது செய்யக்கூடாது இல்ல. அல்லாஹ் அன்பத்தான் அப்படி கேட்கறது இல்ல. அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் எப்படி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளணும். அவர்கள் சொல்லி தந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ளணும். எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, எங்க பெரியார்கள் சொன்னாங்க, எங்க இமாம்கள் சொன்னாங்க, எங்க அவுலியாக்கள் சொன்னாங்க, அல்லாமா சொன்னாங்க, முல்லா சொன்னாங்க, போனியல் வைங்க, அதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது, அது அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அதுல அல்லாஹ் வந்து உங்களை திருப்தி அடைய மாட்டான், உங்களை புரிந்து கொள்ள மாட்டான், உங்களை அவன் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளை நேசிப்பதற்கு அவன் ஒரு வழிமுறையை சொல்லித்தரான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நாம அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் நம்ம சொர்க்கம் போகணும், அல்லாஹ் நம்மளை அரவணைக்கணும், ஆதரவு செய்யணும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்று நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவராக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிருங்க. அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அல்லாஹ் நம்மளை விரும்பணும் என்று இருக்குமே, விரும்ப வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், வ யூபிபுக்குமுல்லாஹ், அப்பதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க,
அது உண்மையாக இருந்தால், அதுல நீங்கள் உண்மையாளராக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். முழுக்க முழுக்க எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். என்னுடைய வழிமுறையின் அடிப்படையில் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நீங்கள் நடந்தால் அல்லாஹ் உங்களை விரும்புவான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால், இன்னைக்கு நம்ம அவுளியான்னு சொல்றோமா இல்லையா? இவர்கள்லாம் அல்லாஹ் நேசித்தவர்கள் நமக்கு தெரியாது, இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் யாரை நேசிச்சோம்னு சொல்றானோ அவங்க அவுளியா. அதுக்காக அவுளியாவை இல்லைன்னு சொல்லிடல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த நபியை சொல்றான், இல்ல நபிமார்கள் அனைவரையும் சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், துல்கர்னைனை பத்தி சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பத்தி பேசப்படுது. இப்படி குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய அத்தனை பேர்களும் இறைநேசர்கள், நல்லவர்கள். அதுக்காக சாமிரின்னு கேட்டக்கூடாது, அவன் கெட்டவன் சொல்லப்படுது, ஃபிரௌன் கெட்டவன் சொல்லப்படுது. குர்ஆனில் சொல்லக்கூடிய நல்லவர்கள் யாரை சொல்லப்படுதோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் நேசர்கள். அதே மாதிரி யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்னானோ அவர்கள் எல்லாம் நேசர்கள். அவர்களை தவிர நம்ம யாரையும் சொல்ல முடியாது. நம்மளாம் உண்டாக்கி வச்சிருக்கோம், அவர் அவுலியா, இவர் அவுலியா, அவர் தான் அவுலியாக்களுடைய தலைவர், உலக அவுலியாக்களுடைய தலைவராக அவர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டு அவுலியாக்களுடைய தலைவராக இவர் இருக்கிறாரு, இப்படி நம்மளா பிரிச்சு வச்சிருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்வால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரியாது. இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். அது நாளைக்கு மறுமையில முடிவு செய்ய வேண்டியது. அது நம்ம சொல்லக்கூடிய அதிகாரம் கூட கிடையாது. இவர் அல்லாஹ் சொர்க்கவாசி, இவர் அல்லாஹ் இவரை நேசிச்சுட்டான், உண்மைதான் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறத சொல்ல முடியாது, ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறத கூட சொல்ல முடியாது. உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியான ஒரு சீக்கிரட், அது அல்லாஹ் யாருக்கும் திறந்து காட்டல. திறந்து காட்டினான்னு வைங்க, உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் ஓப்பனா வாய் வெளியே தன்னால வெளியே வருது வைங்க, ஒருத்தன் உசுரோட வாழ முடியாது. அப்படி பஞ்சாயத்து ஆகி போயிடும். ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்துல இருப்பாங்க, அவனை பத்தி இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், திட்டிக்கிட்டு இருப்பான், அவன் இவனை திட்டிக்கிட்டு இருப்பான். இது தன்னால வாய் வெளியே வந்துச்சுன்னு வைங்க, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருப்பாங்களா? ரெண்டு பேத்துக்குள்ள அன்பு பாசம் இருக்குமா? அது கணவன் மனைவி ரெண்டு பேர் இருப்பாங்க, ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளக என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி தெரியுமே ஆனால் கணவனுடைய உள்ளத்துல இருக்கிறதா மனைவிக்கு தெரியுது வைங்க, மனைவியுடைய உள்ளத்துல இருக்கிறதா கணவனுக்கு தெரியுது வைங்க. யாராலும் புருஷன் முண்டாட்டியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்? மனிதன் அப்படித்தான். அது அல்லாஹ் குற்றமும் பிடிக்க மாட்டான். உள்ளத்துல ஓடக்கூடிய ஊசலாட்டங்களை பொறுத்தளவுக்கு அது வாய் வெளியே வரவில்லை என்றால் அது அல்லாஹ் பாவமாக கருத கூட மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப இப்படியாப்பட்ட ரப்புல் ஆலமீன் நம்மளை நேசிக்க வேண்டும் என்றால், நம்மளை நேசிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். உங்களுடைய வணக்க வழிபாடு, தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எந்த வணக்கமாக இருக்கட்டும், அந்த வணக்கத்துல என்னுடைய தூதர் எப்படி செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய தூதர் எப்படி வழிமுறையை காட்டியிருக்கிறார்கள், எதன் அடிப்படையில் என்னுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை நேசிச்சுட்டு அப்புறம் என்ன? அதான தேவை. இறையச்சம், அது சொர்க்கம் இருக்குது, பாவ மன்னிப்பு சொர்க்கம் இருக்கிறது, அடுத்து அல்லாஹ்வுடைய நேசம், இப்படி பல கேட்டகரி இருக்கிறது. எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரமலான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நேசத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நம்ம பட்டினி அடக்கிறோம். சாப்பாடு இருந்தும், சாப்பிடுவதற்கு நமக்கு முடியும் சக்தி இருந்தும், இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக சாப்பிடாம இருக்கிறோம், இறைவன் தடுத்து விட்டான் என்பதற்காக குடிக்காம இருக்கிறோம். குடிக்கிறது அங்க போயிடக்கூடாது, அந்த குடி வேற, அது சைத்தானுடைய குடி. சும்மா சாதாரண தண்ணி குடிக்கிறது, சாப்பிட குடிக்காம தண்ணி குடிக்காம இருக்கிறோம். அது மாதிரி ஹலாலான மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடாம இருக்கிறோம். இப்படி எல்லாம் இறைவனுக்காக கட்டுப்பட்டு, இதற்காக அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக, அவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் இந்த ரமலானில் இருந்தாவது என்ன செய்யணும்? நம்ம அமல்படுத்தணும். இதற்கு முன்னாடி அந்த மதுகபுல் அப்படி சொன்னாங்க, இந்த மதுகபுல் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அந்த இமாம் ஆலிம் சாஹ் அப்படி சொன்னாரு. எங்க ஊர் இமாமுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிட்டு போத ஆதாரம் என்ன? நம்மளை விட அதிகமா அறிஞ்சிட்டு போறாரு, தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லல, நம்ம விட அந்த இமாமுக்கு அதிகமா தெரியட்டும். அவர் செய்யக்கூடிய செயலுக்கு சான்று எங்க? ஆதாரம் எங்க? ஆதாரம் என்பது சோப்புல இருந்து எடுத்து கொடுக்கிறதா? இல்ல. வாயில வந்ததை சொல்றதா? இல்ல. ஆதாரம் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து காட்டணும், தூதருடைய வழிமுறையிலிருந்து காட்டணும். அப்படி காட்டி ஒரு அமலை செய்வார்களே ஆனால் நீங்க செய்யுங்க. ஆனா ஹதீஸை பொறுத்த அளவுக்கு சரியான செய்தி ஒன்று இருக்குது, அது வந்து அதை பேசுறோம்னா வேற மாதிரி போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் தான் என்பது உறுதியாக தெரிந்து அதிலே ஹுக்கம் கொடுத்திருப்பாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தி, இது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதில் வரக்கூடியவர் வந்து வீணா போனவர், பலவீனமானவர், இவர் ஒண்ணு கிடக்கவன்னு சொல்லக்கூடியவர், இட்டு கட்டப்பட்டவர், எல்லாரும் குறிப்பு இருக்குது, அடி குறிப்பு இருக்குது. அந்த மாதிரி செய்தியை செய்யக்கூடாது. அது ரசூலுல்லாஹ் செய்யல. ரசூலுல்லாஹ் செய்திருப்பார்களே ஆனால் சரியான அறிவிப்புல வந்திருக்கணும். அப்ப இது அடிப்படையாக கவனத்தில் ஒன்று நம்ம என்ன செய்யணும் இருக்கணும்.
அதுபோக இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு மார்க்கத்தை முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா தெரிஞ்சிட முடியுமா? குர்ஆனால நம்ம சமுதாயத்துக்கு தெரியல. இந்த ரமலான்ல இன்னொரு முக்கியமான சிறப்பு, குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆனை அருள்வதற்கு துவங்கிய மாதம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட மாதம், அருள்கள் அப்படியே திறக்கப்பட்ட மாதம். ரெண்டு எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? குர்ஆன் எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஆலமீன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ரப்புல் ஆலமீன் என்று சொல்றோமோ அது மாதிரி ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருளாக நபியை நாம உங்களை அனுப்பி இருக்கிறோம். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு அருள், அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கப்பட்ட ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய வேதம் மனித குலத்திற்கு நேர் வழி காட்டக்கூடிய ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்மு. இந்த ரமலான் மாதத்தில் இந்த திருக்குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம். இது மனித குலத்திற்கு நேர் வழி காட்டக்கூடியது, முஸ்லிம்களுக்கு இல்ல, மூமின்களுக்கு இல்ல, முத்தகீன்களுக்கு மட்டும் இல்ல, மனித குலம் அனைத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது. நேர்வழி எப்படி காட்டும்? தெள்ள தெளிவாக காட்டும். சரியானது எது தவறானது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானை நாம் இதில் அருளி இருக்கிறோம். அப்படியாப்பட்டவர்கள் இந்த மாதத்தை யார் அடைகிறார்களோ அவங்க அதுல நோன்பு பிடிங்க அப்படின்டா, இது எதை கொண்டு போய் முக்கியத்துவப்படுத்தினால? நோன்பு பிடிப்பதற்கு உண்டான முக்கியமான ஒரு செயலாகவே குர்ஆனை கொண்டு வரான்ல. குர்ஆனை கொண்டு வந்துட்டானா தூதர் பின்னாடி வந்துருவாங்க. தூதருக்கு தானே குர்ஆன் வருகிறது, தூதரை தேர்ந்தெடுத்து தானே குர்ஆனை கொடுக்குறான். இது எல்லாம் ஒரு இரவுல நடந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹிரா கோயில்ல இருக்கும்போது கட்டி பிடிச்சாங்களா இல்லையா? இக்ரா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நபியே நீங்கள் படியுங்கள் அப்படினு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மா அன காரிஉன், எனக்கு படிக்க தெரியாதுன்றாங்க. அப்பதான் முத வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு வரதா இல்லையா? அதுதான் முதலாக அருளப்பட்ட வசனம். அந்த வசனம் என்ன அப்படின்னா அதான் குர்ஆன் முதலில் வருகிறது அர்த்தம். அந்த வசனம் யாருக்கு வருகிறதோ அவர் அப்பதான் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அர்த்தம். இப்படி அருளுக்கு மேல அருள் வழங்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தை நம்ம அடைந்து நம்ம பயனற்று போனோம்னு வைங்க, இதை காட்டிக்கு ஒரு சாபம் ஒரு கேடு எதுவும் கிடையாது. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை சொல்லி நம்ம முடித்துக் கொள்வோம். யார் ரமலானை அடைந்தும் அதன் மூலமாக எவன் ஒருவன் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும்ங்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கடந்து வந்துட்டோம், இதை தவற விட்டோம்னா அடுத்து இருப்பமாங்கிறது தெரியாது. போன ரமலான்ல இருந்தவர்கள் இப்ப இல்ல, நிறைய பேர் எல்லா ஊர்லயும் போயிட்டாங்க. ஆனா இன்னும் நெருக்கம் இருக்கிறது, இருப்பமாகிறது தெரியல. இப்பயே நம்ம என்ன செஞ்சிடணும், எண்ணம் முழுமையும் ரமலானை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் நாடினா உங்களுக்கு அதற்குண்டான கூலியை முழுமையை தந்துடுவான். ரமலானை அடைந்து ரமலானின் மூலமாக நம்ம சுருக்கம் சொல்ல வேண்டும், அதுல சரியான வணக்க வழிபாடுகள் இபாதத்தில் செய்ய வேண்டும் என்ற உறுதியான ஈமான் எண்ணத்தோடு நீங்கள் இருந்து ரமலானை அடையாமல் மரணித்தாலும் அல்லாஹ் நாடினால் அதற்குண்டான கூலியை தந்துடுவான். அப்படி இருக்கணும், அடைந்து அதை பயன்பெறணும். ஒருத்தன் கையில வந்து ஒரு கிலோ தங்கம் கிடைக்குதுங்க வச்சுக்கிறோம், இதை வந்து சும்மா தூக்கி வேஸ்டா தூக்கி கீழே வீசி போயிட்டாங்க. இவனை காட்டி ஒரு பைத்தியக்காரன் யாரா இருக்கானா? இன்னைக்கு உள்ள விலை தங்க விலையில ஒரு தங்க கட்டி ஒரு கிலோ மதிப்புல இருக்குது. ஒரு கிலோ மதிப்புண்டா ஒரு கிலோ எவ்வளவு? பல கோடிக்கு போயிருச்சு. இன்னைக்கு ஒரு கிராம் லட்சத்தை தாண்டி போயிருச்சு, ஒரு பவுன் அப்படிங்கிற அளவுல போயிருச்சு. அப்ப இதை தூக்கி ஒருத்தன் கீழே வீசிட்டு பிச்சைக்கார மாதிரி திரியறான்டா, இவன் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க அந்த மாதிரி ரமலானை அடைந்தும் அதன் மூலமாக எவன் ஒருவன் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு நாசமா போடுங்கிற மாதிரி கருத்து. அது நாசமா போயிட்டான் அர்த்தம். அப்ப வரக்கூடிய ரமலானை பயனுள்ளதாக சொர்க்கத்திற்கு உரியதாக நம்ம மாற்ற வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும். ரமலானில் அடைந்த நற்பயன்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ரமலானோட முடிச்சுட்டு போயிடக்கூடாது. ரமலான்லாம் அல்லாஹ் பாப்பாண்டா, மற்ற நேரத்தில் பார்க்க மாட்டான். அல்லாஹ் ரமலான்ல பாப்பாண்டா, ரமலானுக்கு பிரத்யேகமா ஸ்பெஷல் இருக்கா? அது நன்மைகள் விஷயத்துல கண்காணிப்பு எப்போதும் போலதான். அல்லாஹ் பாக்குறதுக்கு உண்டான செட்டிங் வச்சிருக்கானா இல்லையா? அல்லாஹ் தனியாக ஒருத்தனை கண்காணிக்கிறான். பிறடி நரம்புல ஒரு என்னது கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கிறான். முன்னாடியும் பின்னாடி வானவர்கள் செட் பண்ணி இருக்கிறான். பேசக்கூடிய எழுதுறதுக்கு 2 தோல்ல 2 வானவர்கள் செட் பண்ணி இருக்கிறான். இப்படி பல வகையான கண்காணிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அத்தனை திரட்டப்பட்டு தான் ஒரு புத்தகமாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு வலது கையில வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். வலது கையில யார் வாங்குறார்களோ அவர் தான் சொர்க்கம் செல்வார்கள். இடது கையில வாங்குறவன், முதுகுக்கு பின்னாடி வாங்குறவன் நாசமா போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். அப்ப இப்படி எல்லாம் நமக்கு இருக்கிறது. அதனால ரமலானில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரமலான் அல்லாத காலங்களில் இருக்கிறான். ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி அதனை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் நல்ல முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.